ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்பேக் எல்லா கார்லேயும் 2 ஏர்பேக் இருக்குது, 12 ஏர்பேக் இருக்குது, 6 ஏர்பேக் இருக்குது, அதான் நீல கூட இருக்குது. ஓகே, அந்த ஏர்பேக்லாம் சேஃபா அன்சேஃபா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? சேஃப்னு சொல்வீங்க கண்டிப்பாக. ஆனால் நான் சொல்கிறேன் ஏர்பேக் இஸ் கம்ப்ளீட்லி அன்சேஃப். அது எப்படி அன்சேஃபுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்கிறேன். இது ஒரு ஏர்பேக்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க, பலூன் தான். ஓகே, சரி. இந்த ஏர்பேக்கை ஏன் நான் அன்சேஃப்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்பேக்கு உங்கள் காரில் இருந்து ஓப்பன் ஆகி வெளியே வர ஸ்பீடு என்ன தெரியுமா? 300 km/h. ஒரு 100 km வேகத்தில் இருந்தாலே அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளால் காற்றை நிற்க முடியாது. 300 km காற்று அடித்தாலே நீங்கள் 2 வாட்டி பல்டி அடித்து விழுந்துருப்பீங்க. அதே 300 km ஒரு ஏர்பேக் இந்த மாதிரி மெலிசாக இருக்காது, நல்ல ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளாஸ்டிக் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த 300 km அந்த ஏர்பேக் வந்து உங்கள் மூஞ்சில் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ஸ்கின் எல்லாம் கிழிஞ்சிடும். ஆப்வியஸாக டெத்து கன்ஃபார்ம். ஏர்பேக்கே உங்களை சாவச்சிரும். நெகட்டிவாக சொல்ல நினைக்காதீங்க, பட் ரியாலிட்டி இதுதான். ஸோ ஏர்பேக்கே ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்திடும். இல்லைனா அட்லீஸ்ட் ஸ்கின் எல்லாம் கண்டிப்பாக ஃபேஸில் இருக்கலாம் கிழிஞ்சிரும். பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக சீட் பெல்ட் போடணும் கைஸ். சீட் பெல்ட் போட்டுட்டு ஏர்பேக்கை ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஏர்பேக் இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, ஸோ சீட் பெல்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்படி ஸ்லோவாக இழுத்துனா சீட் பெல்ட்டு ஃபாஸ்ட்டாக வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். இதே நான் ஃபாஸ்ட்டாக இழுத்தா லாக் ஆகிடும். அதே தான் கைஸ். இப்போ நான் வந்து கார் வந்து இன்னொரு கார் மேலேயோ இல்லை மரத்து மேலேயோ எங்கேயோ அடித்தாலும் நான் ஸ்லோவாக போகிறது வேகமாக போவேன். ஓகே, இப்படி வேகமாக போகும்போது ஆப்வியஸாக என்னை சீட் பெல்ட் என்னை முன்னாடி விடாது. கரெக்டாக? ஸோ அதனால் என்னால் வேகமாக போய் நான் சீட் பெல்ட் மேலே ஹிட் ஆக மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிவிடுவேன். அப்போ நான் ஸ்லோவாக தான் போய் ஏர்பேக் மேலே விடுவேன். அதே மாதிரி ஏர்பேக் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி பலூன் மாதிரிலாம் கவர் ஆகிருக்காது. இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ 300 km/h ஸ்பீடில் வர அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆசிட் கெமிக்கல் எல்லாம் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் ஸ்லோவாக வந்து அந்த ஏர்பேக் மேலே ஹிட் ஆகி நம்ம சேஃபாக இருப்போம். அதுவே என் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீட் பெல்ட்டு இப்படி போடலன்னா சவுண்டு வரும் இல்லையா? போடலன்னா கோ டிரைவர் சீட்டுக்கு, அதனால் இப்படி பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்? கார் சென்சார் வந்து ஓகே, இந்த சிக்னல் வந்து என்னென்னு அனுப்புனா சீட் பெல்ட் போட்டிருக்காங்க, ஸோ நம்ம ஏர்பேக் அனுப்பலாம், ஏர்பேக் ஃபங்க்ஷனில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏர்பேக்கை ஆன்லேயே வச்சுக்கும் கார் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் 20 km ஸ்பீடில் போய் இடிச்சிங்கனாலே உங்கள் மூஞ்சி பஞ்சர் ஆகிடும். இட் இஸ் வெரி டேஞ்சர். ஸோ இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். எய்தர் சீட் பெல்ட்டை ப்ராப்பராக போடுங்க, இல்லை நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்னா நம்ம எல்லா கார்லேயும் இந்த மாதிரி ஏர்பேக் ஆஃப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எதிர் அதையாவது யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ்.